ஒரு வழியாக வானதியை திருமணம் செய்த பல்லவன் நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் நம்ம வானதி வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உயிரையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பல்லவனை வந்து ரொம்ப உயிரையும் எடுக்கிறாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் நம்ம வானதி மேலே அதிக காலமாக வந்து பார்த்தோன்னாக்கா பாசத்தையும் கொட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிலாவும் நம்ம சோழனும் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்களோட பாசத்தை சொல்லிக்காமலே வந்து பார்த்தோன்னாக்கா பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சமயத்தில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலவரம் நடந்துட்டு அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்தீனாக்கா இப்போ இந்த சமயத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தாலி கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீனாக்கா இந்த வானதி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் நாம் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும், இப்போ நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயுமே வந்து எல்லாமே சரியாக ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீனாக்கா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவனை பிடிச்சும் போச்சு, ஏனானு சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த இடத்துலையுமே இப்போ இந்த வானதியோட அப்பா வந்து பார்த்தீனாக்கா தீவிரமாக முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் இங்கே இருக்கிற பிரச்சனையில் இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பல்லவன் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணாங்க, வானதியை வந்து பார்த்தோன்னா கரிச்சு கொட்டுவாங்க. எதனாலனா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா சித்திரவாதியை வந்து பார்த்தோன்னா இந்த வானதி வந்து பார்த்தோன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. மேலும் மேலும் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வானதியோட அட்டகாசம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நிலாவே வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப தப்பாகவும் வந்து பார்த்தோன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பல்லவனும் நிலாவும் வந்து பார்த்தோன்னாக்கா பேசிக்கிறது ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு தங்கச்சியாக ஒரு அண்ணனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்களே தவிர, ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக வந்து எதுவுமே வந்து யோசிக்கவும் கிடையாது, அந்த மாதிரி நடந்தவும் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த வானதி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன்னா இந்த வானதியை திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்தாங்கனாக்கா அந்த சமயத்தில் வேறு வழியே கிடையாது. நம்ம வானதி ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயத்தின் பேரில் இந்த கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்க போகிறாங்க. இப்போ யார் எக்கெடுக்கெட்டு போனாலையும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வானதியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் திடீர் முடிவு வந்து எடுத்துட்டாங்க. என்னதான் வந்து நம்ம வானதி இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவனை லவ் பண்ணிட்டு இருந்தாலே இந்த சமயத்தில் அவங்களுக்கு பெரும் பிரச்சனையை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. மேலும் மேலும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த வானதி கிட்ட என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எடுத்து சொல்ல பார்க்குறாங்க. எதுவுமே கேட்காத நம்ம வானதி இப்போ வந்து நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் தாலியை கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது நம்ம பல்லவனும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாலியை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னடா இது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தாலியை கட்டிட்டு புருஷன் முன்னாடியே வந்து நின்றுருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னடா சேரனை முந்திட்டு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சோழன் சொல்லும் போது ஏன்டா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ முந்திக்கலையா அப்படின்னு சொல்லி அங்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல்லவன் நம்ம சோழனை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரும் பிரச்சனை தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும். ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம பல்லவன் வந்து பார்த்தோன்னா இந்த முடிவு எடுத்து சரியாக தப்பான்னு வந்து தெரியல. ஆனால் இந்த நடேசனுக்கும் சரி எல்லாருக்குமே வீட்டில் பயங்கரமான ஷாக்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நம்ம பல்லவன் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வானதியை வந்து பார்த்தோன்னா சரியாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த வானதி தான் ஒருபோதும் நம்ம பல்லவனை புரிஞ்சிக்காமல் அங்கே பிரச்சனையை மட்டும் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் நோண்டி பிரச்சனையை உருவாக்கணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை உருவாக்கி அந்த இடத்துல வந்து குடும்பத்தில் பெரிய ரகலையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானதி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச செயல் இந்த பல்லவன் இந்த வானதி கல்யாணம் பண்ணி வந்து சரியாக தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. இதுக்கு மேலே வர போகிற எபிசோடில் பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.